வெளியில் நமக்கு காயம் பட்டிருந்தா அதை மருந்து போட்டு நம்ம ஆற்றிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே காயம் இருந்தா, மனசுக்குள்ளே காயம் இருந்தா அதை நம்ம எப்படி ஆற்ற முடியும்? யார் நம்மளை காயப்படுத்துனாங்களோ அவங்களே அதை உணர மாட்டாங்க. கூட கொஞ்சம் காயப்படுத்துவாங்க. நம்ம வேதனை இன்னும் அதிகமாக இருக்கும். மனக்காயம் இன்னும் ஜாஸ்தியாகும். வெளியில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டுடலாம். அது கூட கையில் போட்டால் அந்த இடத்துல வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் மயிலிறகுல அந்த மருந்தை தொட்டு மயிலிறகுனால் தடவுவாங்களாம். இதமாக இருக்குமா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் மனக்காயங்கள் மறைவது எதனால் தெரியுமா? தேவனுடைய வசனங்களினால் நம் மனக்காயங்கள் மாறும். நிச்சயமாக அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆம், உங்களை யாருனாலும் மறந்துட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப மனவேதனைப்படுறீங்களா? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு நாள் ஒரு கணப்பொழுது மறப்பதில்லை. என்னை விட்டுட்டே போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேதனைப்படுறீங்களா? மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை என்று சொல்கிறார். அந்த தேவனை அண்டிக்கொள்வோம். அவருடைய வசனங்களில் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். மனக்காயங்களை ஆற்றுவோம். God bless you.